ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம். இந்த புதிய நூல் நாராயண சுவாமி ஐயர் எழுதியது. தொகுப்பாசிரியர் பிரம்மஸ்ரீ பி ராஜேந்திரன். அந்த நூலிலிருந்தே வாசிக்கிறேன். 340ஆம் பக்கத்தில் நேற்று விட்ட இடத்திலிருந்து இன்று தொடர்கிறேன். தலைப்பு துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும். அதிலே இது ஒன்றுதான் பரிகாரம், வேறு எந்த பரிகாரமும் கிடையாது. அப்படி சொல்லப்பட்டதிலிருந்து மீண்டும் தொடங்குகிறோம். ஸ்திரீ புருஷ ரூபமாக விளங்குகின்ற தெய்வ சொரூபமே, பல சரீரங்கள் ரூபமாக தோன்றுகிற எனது சத்திய ஆத்மஸ்வரூபமே, இதோ தெரிகின்ற பல சரீரங்கள் என்னும் உருக்கொண்டு விளங்குகிற எனது அருமை ஆத்மஸ்வரூபமே, இந்த சரீரங்கள் என்னும் ரூபம் கொள்ளுகிற அருள் நிறைந்த மாதாவே, பலவாறான சரீரங்கள் என்ற ரூபம் கொள்ளும் அருள் நிறைந்த ஆத்மனே, ஒளி என்பதற்கு பொருள் என்ன தெரியுமோ? வேறொன்றும் இல்லை. வெளித்தோற்றமாகிய சரீரங்கள் ரூபங்கள் எல்லாம் மறைந்து விடுமாறு அவ்வளவு பலமாக சத் சுரூப அனுபவம் வேரூன்றி விட வேண்டும். சத் சுரூபத்தை உண்மையாக அனுபவிப்பதுதான் ஒளி எனப்படும் ஞான ஒளி. இந்த சுரூப அனுபவம் ஏற்படுமானால் சரீரங்கள் எல்லாம் பந்தத்தை உண்டாக்க மாட்டா. ஒளியானது சரீரங்களையும் ஊடுருவி பாய்ந்து நிற்கும். வியஷ்டி பாவனைகளை எல்லாம் கரைத்துவிடும். ஒரு மனிதன் எவ்விதம் தோன்றினாலும் தோன்றட்டும், ஆத்மானுபவம் நிறைந்த ஒருவன் சிறிய அகத்தை பார்க்கிறதே இல்லை. தோன்றுகிற சரீரத்தை காண மாட்டான். உள்ளே இருக்கும் தெய்வத்தன்மையை மாத்திரம் கவனிப்பான். தோன்றக்கூடிய இந்த ரூபமாகிய சரீரம் மயக்கம் அல்லது மாயை மாத்திரமே. அது இருள்மயம், அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானத்தை நீக்குவதே கடவுள் தரிசனம். அதுவே உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை பார்ப்பது, ஒரே சத்வஸ்துவை காண்பது, தெய்வ அனுபவத்தை அனுபவிப்பது, பயத்தை எல்லாம் கவலைகளை எல்லாம் ஒழிப்பதும் அதுவே. தெய்வத்தன்மையே, தெய்வ அனுபவமே, இந்த சரீரங்களெல்லாம் விளங்குகிறவர் எனத்தகும் எனது அன்புமிக்க அரிய அரிய கடவுளே. பிறர் திருஷ்டியில் விரோதிகளாக தோன்றுகிற ஜனங்களும் எனது உண்மையான ஆத்மஸ்வரூபமே அன்றி வேறல்லர். பிறர் திருஷ்டியில் சிநேகிதர்கள் என்று தோன்றுகிறவர்களும் கூட எனது சொந்த சொரூபமாகிய ஆத்மாவேயாவார். வெளித்தோற்றமாகிய வியஷ்டி பாவனைகளை பார்க்காதீர்கள். சிறிய அகம் சுபாவத்தை காணாதீர்கள். எல்லா சரீரங்களிலும் தெய்வ சொரூபத்தை பார்ப்பதுடன் கூட உங்கள் சரீரத்திலும் தெய்வ சொரூபத்தை காண வேண்டும். அதுவே ஒளி என்று சொல்லப்படும். தெய்வ சொரூபமும் நீங்களும் ஒன்றென்று பார்க்குமாறு உதவி செய்வதே ஞான ஒளி என்று சொல்லப்படும். உண்மையான ஆத்மாவாகிற அந்த நான் எங்கும் இருப்பவன். அதை அனுபவியுங்கள், அதை உணருங்கள், அனுபவ வாழ்க்கையாக நடத்துங்கள். அப்போது மறைப்புகளாகிற சுவர்களெல்லாம், இடையூறுகளெல்லாம், தடைகளெல்லாம் ஒளிந்து போகும். ஆகா, என்ன காட்சி, என்ன உண்மை, எவ்வளவு பெரிய விஷயம், அது வர்ணனைக்கு அகப்படாதது என்று நினைக்க பரிதாபம் உண்டாகிறது. வார்த்தைகள் அதனிடம் போய் சேரமாட்டா. எந்த வர்ணனைகளும் அதை விளக்க மாட்டா. அது ஒரு உண்மையான விஷயம். நீங்கள் அதை விரும்ப வேண்டியதுதான், அதற்கு ஆவல் கொள்ள வேண்டியதுதான். உடனே அது வந்து தீர வேண்டும். வான சாஸ்திரம் படிக்கும் போது ஒரு அபூர்வ விஷயம் விளங்கும். கணிதங்கள் சில உபயோகப்படுகின்றன. பல நட்சத்திரங்களுக்கும் உள்ள இடைவெளி இவ்வளவென்று கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் போதும், பல நட்சத்திரங்களின் உருவம் இவ்வளவென்று கண்டுபிடிக்கும் போதும் மிகப்பெரிய கணக்குகள் வெளிப்படுகின்றன. அவற்றுடன் ஒப்பிட்டு பார்த்தால் இந்த பூமியின் உருவம் ஒன்றுமில்லை, சூன்யம் என்று சொல்லிவிடலாம் போலிருக்கிறது. அவ்வளவு அற்ப வஸ்துவாக பூமியாகி விடுகிறது. அதுபோலவே நீங்கள் சத்ஸ்வரூப அனுபவம் அடைந்தீர்களானால், நீங்கள் ஜோதிகளை விளக்கும் ஜோதி என்று உணர்ந்தீர்களானால், சூரியர்களுக்கு மேலான சூரியன் என்றும், தேவாதி தேவன் என்றும், புருஷோத்தமன் என்றும், மகத்தான பெரிய நட்சத்திரங்களெல்லாம், நட்சத்திர மார்க்கங்களெல்லாம் மிகச்சிறிய புள்ளி போன்ற அவ்வளவு அற்ப விஷயமே என்றும், இவ்வாறெல்லாம் நீங்கள் அனுபவித்து உணர்ந்து சிந்தித்தீர்களானால், உலகத்து பெருமைகளையெல்லாம் உங்களை யாது செய்துவிட முடியும்? ஆகாயத்தில் தோன்றுகிற மகத்தான நட்சத்திரங்களின் முன் இந்த பூமி சூன்யமாகி விடுவது உண்மையாயிருக்க, இந்த தேஜோமயமான சூரியன் முன், ஜோதி மண்டலத்தின் முன், எனது உண்மை சொரூபமாகிய ஆத்மன் முன்
இந்த உலகத்து தொல்லைகளும் கவலைகளும் எவ்வாறு இடங்காண முடியும்? இவைகள் இல்லையாகும் என்பது கருத்து. உண்மை பொருளை அனுபவம் மூலமாக உணருங்கள். அதன் வழியில் நடந்து கொள்ளுங்கள். அதன் பூரண பலத்துடன் இருப்பதை நீங்கள் உணர்ந்தீர்களானால் உங்களை எதுவும் அசைக்க முடியாது. லட்சக்கணக்கான சூரியன்கள் அழியட்டும், கணக்கில்லாத சந்திரன்கள் உருகி அழியட்டும், அப்போது கூட அனுபவ நிலையில் உள்ள ஒருவன், ஞான ஒளி பெற்ற ஒருவன் மலை போல் அசையாமல் இருப்பான். அவனுக்கு யாது தீமை உண்டாக முடியும்? அவனுக்கு துன்பத்தை தரக்கூடிய என்ன இருக்கின்றது? ஓ ஆச்சரியம், பரம ஆச்சரியம்! எவ்வளவு மகத்தான, கணக்கில்லாத அழியாத பெருமை! அதுவே உங்களது உண்மை சொரூபம். இதைத்தான் ஜனங்கள் மறந்து விடுகிறார்கள். அந்த சூரியன், அகண்ட சொரூபமாகிய சூரியன் மறைக்கப்பட்டிருக்கின்றது. கண்களுக்கு சமீபத்தில் ஒரு சிறு திசையினால் மூடப்பட்டிருக்கிறது. அதனால் உலகம் முழுமையும் மறைந்து விட்டது. எவ்வளவு பெருமை பொருந்திய கம்பீரமான சத்பொருள் இவ்வளவு சிறு அற்பமான அஞ்ஞானத்தால் மறைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள். இந்த அஞ்ஞானத்தை அகற்றுங்கள். நானே புருஷோத்தமன், ஜோதிமயமாக இருப்பவன் நானே, அழிக்க முடியாத நிலையில் இருப்பவன், வாக்குக்கு எட்டாத நிலையில் உள்ளவன் நானே. இவ்வாறு அனுபவியுங்கள். அதுவே நீ, அதுவே நீங்கள். ஓ எவ்வளவு தெளிவு! அந்த உண்மையை உணர்ந்தவுடன் ஒவ்வொன்றும் எவ்வளவு தெளிவாக விளங்குகிறது பாருங்கள். சரீரத்தில் இருந்தாவது, பெரியோர்களது வாழ்க்கையில் இருந்தாவது எதையும் ராமன் கூறவில்லை. ராமன் சொல்லி வருவதெல்லாம் தன் சுய அனுபவத்தையே ஆதாரமாக கொண்டுதான். நீங்களும் அனுபவத்தில் அடையக்கூடிய உண்மையை தவிர வேறில்லை. நாம் சத் அனுபவம் அடைந்தவுடன், உண்மையை உணர்ந்தவுடன் உலகம் முழுவதும் நமது சிறந்த சொர்க்கமாக மாறிவிடுகிறது என்று ராமன் உங்களுக்கு சொல்கிறான். அப்போது சத்துருக்கள் கிடையா, பயம் என்பவைகள் கிடையா, துன்பங்களும் கவலைகளும் வருத்தங்களும் இல்லையாகும். உண்மை நிச்சயம் அப்படியே ஆகிறது. நாம் ஒரு உயர்ந்த மேட்டில் நின்று பார்க்கும்போது கீழே இருக்கப்பட்ட வஸ்துக்களின் வித்தியாசங்களெல்லாம் போய்விடுகின்றன. கீழே இருக்கும்போது இந்த வீடு மிக உயரமாகவும், அதை இருக்கும் வீடு மிகவும் தனிவாகவும், இந்த தெரு மேடாகவும், அடுத்த தெரு மிக தனிந்ததாகவும் தோன்றுகிறது. ஆனால் உயர்ந்த குன்றின் மேல் நாம் ஏறி பார்ப்போமானால் அதே வஸ்துக்கள் யாதொரு வித்தியாசமும் இல்லாதது போல் ஒரே மாதிரியாக தோன்றும். அதே மாதிரி ஆத்மீக பெருமை என்னும் உன்னத ஸ்தானத்தை அடைந்து விட்டீர்களானால், உண்மையான ஆத்மாவை உணர்ந்தீர்களானால், உள்ளே இருக்கப்பட்ட சத்பொருள் அனுபவிக்கப்பட்டால், அப்போது சிநேகிதன் விரோதி என்றும், அபகாரி உபகாரி என்றும் சிறு வித்தியாசங்கள் எல்லாம் உங்களுக்கு தோன்றாதனவாய் மறைந்துவிடும். இந்த சிறு வித்தியாசங்கள் உணர்வதே நமக்கு அமைதியின்மையை உண்டாக்குகிறது. சில துக்கமயமான பயன்களை உண்டாக்குவதும் அதுவே. இதற்கு மேலே எழும்பிவிடுங்கள். உண்மை நிலை உள்ளபடி விளங்கட்டும். வித்தியாசங்கள் எல்லாம் தாமே மறையும். இதைத்தான் வேதாந்தம் ஏகத்துவம் என்று கூறுகின்றது. கடவுளே அந்த உண்மை நிலை. தோற்றமயமான உலகம் மாயையாகும். இவ்வாறு உங்கள் நிஜ சொரூபத்தை அனுபவியுங்கள். இவ்வுலகம் அசத்தியமாகவும், உள்ளே இருக்கும் கடவுள் அல்லது உண்மையான தெய்வ சொரூபம் சத்தியமாகவும் ஆகுமாறு அவ்வளவு உன்னதமாக ஆத்ம அனுபவம் அடையுங்கள். உன் போன்ற சகோதரனை பார்த்து மனிதன் என்கிறாய். அவனுக்கு உள்ளிருக்கும் தெய்வத்தன்மையை அனுபவிப்பதில்லை. எவ்வளவு பெரிய குற்றம் செய்கிறீர்கள்! அப்படி செய்வதால் அவனிடம் இருக்கும் தெய்வத்தன்மையை கொள்கிறீர்கள். குற்றங்கள் பல வகையாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. மாதுர்கத்தி, கொலை முதலிய பல வகையாக இருக்கின்றன. ஒவ்வொருவரிடமும் இருக்கப்பட்ட தெய்வத்தன்மையை உணராமல் இருப்பதால் தெய்வகத்தி செய்தவராகின்றீர்கள். ஒரு மனிதனை பார்த்து பிதாவென்றோ, சகோதரன் என்றோ, புத்திரன், சிநேகிதன், விரோதி என்றோ கூறிவிட்டு அவனிடம் இருக்கும் தெய்வத்தன்மையாகிய சுரூபத்தை உணராமல் இருந்துவிட்டால் வார்த்தைகளை அதிகரித்து தெய்வ சக்தியை கொன்று விடுகிறீர்கள். வெளி ரூபமாகிற சரீரம் மாயா ரூபம். அதிகமாக முன்னின்று உள்ளே இருக்கும் தெய்வ சொரூபம் மறக்கப்பட்டால் நீ அப்போது ஜெயிக்கப்பட்டவனாகிறாய். உங்களுக்கு உள்ளிருக்கும் தெய்வ சொரூபத்தை கொல்ல முயற்சிக்கும் போதெல்லாம் இவ்வுலகில் நீ அழிந்தே போகின்றவன் என்று கூட சொல்லிவிடலாம். தெய்வ சொரூபமாகிய கடவுளை கொல்வது அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானமே இவ்வுலகில் துக்கங்களுக்கெல்லாம் காரணம். இந்த உண்மையை அனுபவித்தாலன்றி ஜனங்களுக்கு இது கனவாக மாத்திரமே தோன்றும். அது உண்மையான விஷயம். அனுபவியுங்கள். நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அதை உணருங்கள். அதன் வழியில் நடவுங்கள். அப்போது மாய வேலைகள் சூழ்ந்த
உலகில் இருப்பதாக அறிவீர்கள். சர்வ சக்திகளும் உங்களுக்கு ஊழியம் செய்வதை அறிவீர்கள். அதை அனுபவித்தால் சூரிய சந்திர நட்சத்திர மண்டலங்கள் எல்லாம் உங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றன என்று தெரிய வரும். விடாமல் ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் நீங்கள் இதை அறிவீர்கள். இப்படி சகலத்தினிடமும் எப்போதும் ஏகத்துவ நிலையை உணரக்கூடிய மனிதன் எப்போதும் தன் உண்மையான தெய்வ சொரூபத்தை உணரக்கூடியவன், சந்தோஷத்தையே அடைகின்றவனாவன். ஒரு சமஸ்கிருத கவி உண்டு. அதன் சொற்களின்படி மொழிபெயர்ப்பு இதுதான்: குகைகளில் குவிந்து கிடக்கும் இருள் பல நூற்றாண்டுகள் சேகரமானதாக இருந்த போதிலும் வெளிச்சம் வந்த உடனேயே யாதொரு மெனக்கடும் இன்றி நீங்கிவிடுவது போல தன் பிறப்பு முதற்கொண்டு அஞ்ஞான இருளையே சேகரம் செய்து வைத்துள்ள மனிதனும் ஆகிறான். இந்த சதி சொரூபம் என்னும் திவ்ய ஜோதியானது ஹிருதய கமலத்துள் பிரகாசிக்கும் போது எல்லாம் பறந்து விடுகின்றன. ராமன் தினமும் தன் அனுபவத்தால் அறிவது இதைத்தான். எதிர்ப்படுகின்ற மனிதரிடம் தெய்வ சொரூபத்தை காணும்போது மனிதனது தேகமே கடவுள் என கண்டால், அல்லது வியஸ்தியை காணாதவனாகிவிட்டால், மனிதரிடம் இருக்கும் சத் வஸ்துவையே கண்டுவிட்டால், அப்போது அவன் ராமன் துக்கப்படுவதே கிடையாது. தேகத்தையே மாத்திரம், மனிதனது வியஷ்டி தன்மையை மாத்திரமே காண்பானானால் அப்போது ராமன் துக்கப்படுகிறான். ஆனால் ஏற்கனவே ஏற்பட்ட இந்த குறைகளினாலும் ஜெயங்களினாலும் ராமன் இப்போது புத்தியை அடைந்து விட்டான். இனி ஒருபோதும் கனவில் கூட எவரையும் கடவுள் சொரூபமாய் அன்றி வேறு எவ்விதமாகவும் காணவே மாட்டான். உங்களையும் உண்மையான ஆத்மாவாக பார்ப்பதால், என் சொந்த ஆத்ம சொரூபமாகவே உங்களை உணர்வதானால், இந்த தேகங்கள் எல்லாம் என்னுடையது என்று அறிந்தால், இந்த சரீரங்கள் எல்லாம் என் சரீரமே என்று உணர்வதால், எல்லா சரீரங்களும் ஒரே விதமாக உணரத்தான் வேண்டும் என்பதை ராமன் அறிகிறான். மஜ்னூன் என்னும் புராண புருஷன் ஒருவன் இருந்தான். மனைவி அன்புடன் நடத்தியவர்களில் சிரேஷ்டன் அவன். இவனைப் போல் வேறு எவரும் அவ்வளவு பலமாக அன்பை செலுத்தியதில்லை. ஆனால் அவ்வளவு அன்பும் வியஷ்டி தன்மையான ஸ்திரீ தேகத்தினிடம் செலுத்தப்பட்டது தான் அல்லவா? அதனால்தான் உண்மையில் அந்த ஸ்திரீயை காண முடியவில்லை. உங்களுக்கு இச்சைகள் ஏற்பட்டு அவற்றை பூர்த்தி செய்யவும் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அந்த இச்சைகளை நீக்கிவிட்டு மேலே எழும்ப வேண்டும் என்று ராமன் சொல்லுகிறான். அந்த எளியானுக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. அப்படி இருந்தும் உலகில் இவனே அன்பின் கொள்கையை பூர்த்தி செய்தவன் என பெயர் கொண்டான். அவனுக்கு புத்தி மயங்கிவிட்டது. தன் எண்ணம் பூர்த்தியாகவில்லை. ஆதலால் பித்தம் பிடித்தவனானான். பைத்தியம் பிடித்த இந்த ராஜகுமாரன் தன் தகப்பன் வீட்டினின்றும் நீங்கி காட்டில் அலைந்து கொண்டிருந்தான். ஒரு ரோஜா புஷ்பத்தை கண்டதும் அது தன் ஆசை நாயகியை நினைப்பூட்டிவிடும். அதனிடம் ஓடுவான். மற்றொரு புஷ்ப செடியை கொஞ்சுவான். ஒரு மானை கண்டு அது தன் பிரிய சகியோ என்று நினைத்தான். எப்போதும் அந்த உணர்ச்சியே அவனிடம் குடிகொண்டிருந்தது. இந்த சிறு ரூபங்களை எல்லாம் தன் பிரிய சகியின் உருவமாக மாற்றிவிட்டான். அதையே எங்கும் கண்டான். அன்பை அவன் ஜட வஸ்துவினிடம் செலுத்தி விட்டபடியால் அதன் மூலம் துன்பப்பட்டான். ராமன் சொல்வதை கேளுங்கள். அவன் மாதிரி அன்பு செலுத்துங்கள். ஆனால் அன்பை செலுத்திய பொருள் உண்மையான ஆத்மாவாக, கடவுளாக, தெய்வ சொரூபமாக இருக்கட்டும். உலகம் முழுமையும் சுகத்தை நாடி மயங்கவில்லையா? பைத்தியம் பிடிக்கவில்லையா? சுகம் என்பது கடவுள் என்பதும் ஒன்றுதானே. அன்பும் சிவமும் ஒன்று. உண்மையான சுகமாகிய கடவுளை காண வேண்டிய ஸ்தானம் இந்த எளியானுக்கு தோன்றவில்லை. ஸ்திரீயினிடம் செலுத்திய அன்பை மஜ்னூன் மரங்களிலும் மிருகங்களிலும் புஷ்பங்களிலும் கண்டு அனுபவித்தது போல் சத்பொருளை அனுபவிக்க சக்தி வாய்ந்த மனிதன் தெய்வ கடாட்சத்திற்கு பாத்திரமாவான். அந்த எளியவன் கதி என்ன என்பீரோ? அவன் காட்டில் பிரஞ்சை நீங்கி விழுந்து விட்டான். தகப்பனார் அவனை தேடிக்கொண்டு வந்து அவன் விழுந்து கிடந்த ஸ்தலத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் அந்த எளிய சிறுவனை தூக்கி எடுத்து முகத்தை துடைத்து கூறியதாவது: அரிய புத்திரனே, என்னை தெரிகிறதா உனக்கு என்றார். மஜ்னூன் வெறும் விழி விழித்தான். மனதில் யாதொரு விஷயமும் இல்லாத நிலையில் வெறிக்க பார்த்தான். பார்த்த வண்ணமே சிறிது நேரம் இருந்தான். அவனுக்கு இந்த ஜகத்தில் எதுவும் பாக்கி இல்லை. மஜ்னூன் தன் முழு வேகத்தையும் செலுத்தி கேட்கிறான்: தகப்பன் யார்? தகப்பன் யாது? அதற்கு தகப்பன் சொல்லியதாவது: என் அன்பனே புத்திரா, நான் உனக்கு தகப்பன். என்னை நீ அறியவில்லையா என்றார். அதற்கு அவன் தகப்பன் என்பது என்ன என்றான். அதாவது என் பிரிய வஸ்துவாகிய ஸ்திரீயை தவிர உலகில் வேறு எதுவேனும் உள்ளதோ என்பது கருத்து.
கருத்து. இந்த மாதிரி சத் வஸ்துவினிடம் அன்பை செலுத்துவதுதான் ஆத்மா அனுபவம். அப்போது உண்மையில் நீங்கள் கடவுளே ஆகிறீர்கள். அப்போது நீங்கள் கடவுளது சந்நிதியில் நிற்பவராவீர்கள். மஜ்னூன் உயிருடன் இருந்த வரையில் தன் பிரிய சகியை பார்க்கவே இல்லை. பிறகு என்னிடம் செலுத்தி இருந்தால் உன்னை கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. சரி, முதல்ல இருந்து படிச்சுக்கலாம். இதே மாதிரி சத் வஸ்துவினிடம் அன்பை செலுத்துவதுதான் ஆத்ம அனுபவம். இந்த மனிதன் ஜட வஸ்துவினிடம் தசையினிடமும் தோலினிடமும் செலுத்தினான். தெய்வத்தினிடம் செலுத்தப்படும் அன்பு பக்தி இதே மாதிரி உன்னத தன்மை அடைந்து விட்டால் போதும். தகப்பனாரிடமும் தாயாரிடமும் மற்றும் ஒவ்வொருவரிடமும் கடவுளை தவிர வேறு எதையும் காணாமல் இருக்க வேண்டும். மனைவி இடத்திலும் ஸ்திரீ பாவனையை பாராமல் அன்பு செலுத்தப்பட்ட கடவுளையே பார்ப்பீர்களானால் அப்போது உண்மையில் நீங்கள் கடவுளே ஆகிறீர்கள். அப்போது நீங்கள் கடவுளது சந்நிதியில் நிற்பவர் ஆவீர்கள். மஜ்னூன் உயிருடன் இருந்த வரையில் தன் பிரிய சகியை பார்க்கவே இல்லை. பிறகு கவி வர்ணிக்கிறார். மஜ்னூனை கடவுள் சந்நிதிக்கு கொண்டு வந்தார்கள். கடவுள் இவனை பார்த்து, ஓ மூடனே, இவ்வளவு அதிகமான அன்பை ஜட வஸ்துவான உலக வஸ்துவினிடம் ஏன் செலுத்தினாய்? ஒரு ஸ்திரீயினிடம் நீ செலுத்தி வீணாக்கிவிட்ட அன்பில் லட்சத்தில் ஒரு பங்கு பலத்தை என்னிடம் செலுத்தியிருந்தால் உன்னை நான் சொர்க்காதிபதியாக செய்திருப்பேன் என்றார். அதற்கு மஜ்னூன் இவ்விதம் பதில் கூறினான். ஓ கடவுளே, நான் இவ்வார்த்தைக்கு உம்மை மன்னித்து விட்டேன். என்னால் தாங்கள் அன்பு செலுத்தப்பட வேண்டும் என்று அபேட்சை அவ்வளவு அதிகமாக இருக்கும் பட்சத்தில் எனது பிரிய சகி போல் ஏன் வரக்கூடாது? நான் உம்மை வணங்க வேண்டும் என்று அவ்வளவு ஆசை இருந்தால் எனது விஷய வஸ்துவாக அன்பு செலுத்தப்பட்ட ஸ்திரியாக நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றான். இந்த மனிதன் விஷயத்தை தலைகீழாக்கி கொண்டான் என்போம். ராமன் சொல்வது என்னவெனில், நீங்கள் சத்பொருளிடம் அவ்வளவு பலமான அன்பை செலுத்த வேண்டும். ஆத்ம சொரூபத்தினிடம் அன்பை செலுத்த வேண்டும். அதையே அன்பு செலுத்திய விஷயமாக்கி கொள்ள வேண்டும். அதனிடம் அன்பு செலுத்துங்கள். மஜ்னூன் அனுபவித்தது போல அதை அனுபவியுங்கள். அன்பு செலுத்தப்பட்ட சத் வஸ்துவாக எதிர்பட்டாலன்றி வேறெதுவும் உங்கள் முன் நிற்க வேண்டாம். அன்பு செலுத்தப்பட்ட தெய்வ சொரூபத்தை தவிர வேறெதையும் நீங்கள் பார்க்கலாகாது. இப்போது இதனால் பயன் என்ன? அதை நாங்கள் அனுபவிக்க விரும்புவதில்லை. இந்த எங்களது நரகத்தில் நாங்கள் சுகமாக இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். ராமன் சொல்கிறான், நீங்கள் சுகமாக இருக்கலாம், ஆனால்
உங்கள் லட்சியம் அதுதானே. ஆதலால் மார்க்கத்தில் தள்ளாடி கொண்டு காலம் கழிப்பதில் வீணாக்குவதில் என்ன பிரயோஜனம்? இந்த நிலைமைக்கு வந்துதான் தீர வேண்டும். அதனால் சேற்றில் தள்ளாட வேண்டாம். உயர்ந்த ரயில் மார்க்கத்தை மின்சார சக்தியினால் செலுத்தப்படும் வண்டி தொடரை சாதனமாக்கி கொள்ளுங்கள். ரக்கை கட்டி கொண்டாலும் கொள்ளலாம். மார்க்கத்தில் காலத்தை வீணாக்கி விடாதீர்கள். உங்களது தினசரி சந்தர்ப்பங்களை பாருங்கள். என்ன நடக்கின்றது? அந்த லட்சியத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பது பிரகிருதியின் லட்சியம் என்று தெரிகிறது. அதுதான் நடைபெறுகின்றது. பிரகிருதி தர்மமே அதுதான். ஒரு மனிதன் அமைதியாய் சாந்தம் உள்ளவனாக சந்தோஷ நிலைமையில் இருக்கிறான். அதே நிலையில் கலக்கம் இல்லாமல் சில காலம் இருந்தானால் ஏதேனும் நல்ல செய்தி, நல்ல விசேஷம், ஏதேனும் நன்மை உண்டாவதை அறிகிறான். இது எப்போதும் நடைபெறுகிறது. இதற்கு விலக்கு விதியே இல்லை. அவ்வித சமரச நிலையில் அமைதியும் சாந்தமும் நிறைந்த அந்த நிலைமையில் வசித்தீர்களானால் சில சிநேகிதர்கள் வருவார்கள். அன்பை கவர்ந்த வஸ்து ஏதேனும் வந்துவிடும், அல்லது நமக்கு சந்துஷ்டி தரக்கூடிய விஷயம் ஏதாவது கிடைக்கும். இதை நீங்கள் காணலாம். சாமானிய ஜனங்கள் இந்த ஜெயத்தை கண்டு உற்சாகம் அதிகம் அடைந்தாலும் அல்லது இந்த பிரிய வஸ்துக்களை அதிகமாக பாராட்டினாலும் அது அவர்களுக்கு முன் தோன்றிவிடும். ஜட ரூபத்தினிடம் அன்பு அல்லது இருதயத்தை செலுத்தி விட்டீர்களானால் அதையே பிடித்துமாக அபிமானித்தீர்களானால் அதன் பயன் ஆகிறாய். அப்போது இரண்டு வித இயக்கங்கள் நடைபெறுகின்றன. சில ஜனங்கள் இவ்வாறு ஏமாற்றப்பட்ட பின்பு சந்தர்ப்பங்கள் சரியானபடி அமையவில்லை என்று குறை கூறிக்கொண்டும் குற்றம் கண்டு கொண்டும் சென்றால், வீண் கட்சிகளுடன் போராடி கொண்டிருந்தால் வர வர கேடு அதிகம் வந்து கொண்டே போவதனால் சில காலம் துக்கம் அனுபவித்து பிறகு அமைதியை அடைவார்கள். அப்போது பராசக்தியும் கூட சேர்கின்றது. பிறகு சமாதானம் ஏற்படுகின்றது. செயலற்றவனாகின்றான். இச்சைகளை எல்லாம் நீக்குகின்ற நிலைமை உண்டாகிறது. இதை பொருந்திய நிலை சொரூபம் முழுவதும் ஏற்படும் சாந்தம் அப்போது தோன்றுகிறது. கலக்கமெல்லாம் தெளிவு விடுகின்றன. நல்ல சந்தர்ப்பங்கள் கூடி வருகின்றன. மறுபடியும் தவறி போகின்றார்கள். வெளி தோற்றங்களை நம்பி வாழ்கின்றார்கள். மறுபடி கஷ்டங்களுக்கு ஆளாகின்றார்கள். சிறிது காலத்திற்கு பிறகு தர்ம மார்க்கத்திற்கு வந்து சேர்கின்றார்கள். கஷ்டங்கள் அதிகரித்தால் ஆத்ம தர்மத்திற்கு வழிகாட்டியாகும் என்று சொல்லப்படுகிறது. இவ்விதம் தினசரி வாழ்க்கையிலும் கூட ராப்பகல் உண்டாகின்றன. துக்கம், கஷ்டங்கள் என்னும் இவைகள் அனுபவிக்கப்படும் காலம் பகலென்று கருதினால் ஒவ்வொரு பகலுக்கும் பின்னே ஒரு ராக்காலம் உண்டு. அப்போது சுகங்களை அனுபவித்து வரலாம். பகலில் கஷ்டப்பட்டு வேலை செய்தால் இரவில் சுகபோகங்களை அனுபவிக்கலாம் என்பது கருத்து. இவ்வித சுக அனுபவமாகிற இரவிற்கு பின் கஷ்டப்பட வேண்டிய பகற்காலம் அவசியம் ஏற்படுகின்றது. ரூபங்களிடம் நீ பற்றுதலை வைத்துக் கொண்டிருக்கும் வரையில் இந்த ஏற்றத்தாழ்வு இருந்தே தீரும். ஏற்றத்தின் பின் தாழ்வும், தாழ்வின் பின் ஏற்றமும் இருந்து கொண்டே இருக்கும். இவ்விதம் உள்ளே ஏற்படும் ஏற்றத்தாழ்வினால் என்ன பயன்? இதன் நோக்கம் அல்லது லட்சியம் எல்லாம் உள்ளே இருக்கப்பட்ட சுயம் ஜோதியாகிய சூரியனை அனுபவிக்குமாறு உதவி செய்வதுதான். பூமியில் தான் இராப்பகல். சூரியனிடம் எப்போதும் பகற்பொழுதே அல்லவா? பூமியானது சூரியனை சுற்றி ஓடிக்கொண்டிருப்பதனால் ராப்பகல் உண்டாகின்றன. சூரியனிடம் ராப்பொழுதே கிடையாது. எப்போதும் திவ்ய ஜோதிதான். பகற்பொழுதுதான் எப்போதும். துர் அதிர்ஷ்டம், கவலை, துன்பம் என்ற இவைகள் உங்களுக்குள்ளே இருக்கும் சொர்க்க சுகத்தை அனுபவிப்பதற்கு சாதனங்களாகின்றன. சூரியர்களுக்கும் ஒளியை தருகின்ற பரஞ்சோதியை நீங்கள் அனுபவிக்குமாறு செய்வதற்காகத்தான் உள்ளே இருக்கும் திவ்ய தேஜஸை நீங்கள் அனுபவித்ததும் உங்களுக்கு உலகத்திய துன்பங்களும் துக்கமும் கிடையாது. ஏற்ற தாழ்வுகளுக்கெல்லாம் மேலே போய்விட்டீர்கள். இவற்றிற்கெல்லாம் மேலே அப்பால் சென்றவராகின்றீர்கள். நம்மை மேலெழுப்புவதற்கு இவைகள் எவ்வாறு உபயோகப்படுகின்றன என்பதை இப்போது கவனிப்போம். முதலில் சுகம் வரும்போது நாம் அறிவதென்ன? உள்ளே இருக்கப்பட்ட தெய்வத்தன்மையில் ஆழ்ந்திருக்கும் போது
தெய்வ அனுபவத்துடன் நாம் கலக்கும் போதெல்லாம் சுகம் உண்டாகிறது என்று அறிகிறோம். அதாவது ஜகத்துடன் நாம் ஒன்றாக கலக்கும் போது சுகம் ஏற்படுகின்றது. ஜகத்துடன் நாம் சமரசமாக நிற்கும் போது சுக அனுபவங்கள் எல்லாம் நம்முடையது என்று விளங்குகிறது. சுகங்கள் நமக்கு சொந்தமாகிவிடும். இதுதான் விதி. ஜட சம்பந்தமானதும் மயக்கத்தை தரத்தக்கதுமான மாயாமய விஷயங்களுடன் ஒட்டிக்கொண்டு பற்றி கொள்வதனால் மாத்திரமே எப்போதும் துன்பம் என்ற அனுபவம் உண்டாகிறது என்று துக்க அனுபவம் நமக்கு போதிக்கின்றது. ஜடப்பொருள்களை உண்மை என்று பாவித்து அவற்றினிடம் ஒட்டிக்கொள்வதனால் துன்பம், கவலை, துக்கம் என்பவைகள் உண்டாகின்றன. ஆதலால் ஜட வஸ்துக்கள் சத்திய பொருள்கள் அல்ல. நாம் வெளித்தோற்றமான ரூபங்களிடம் நமது காலத்தையும் சக்திகளையும் வீணாக்கி விட வேண்டியதில்லை. துக்க அனுபவங்கள் எல்லாம் இந்த பாடத்தையே போதிக்கின்றன. உலக சரித்திரத்தையே இந்த ஒரு விதியை கொண்டு விளக்க ராமனால் முடியும். ஷேக்ஸ்பியர் இயற்றிய நாடகங்களில் ஒன்றாகிய வேனிஸ் வர்த்தகன் என்பதிலும் பாருங்கள். போர்சியா என்ற ஸ்திரீயின் சரீரத்தில் மோகம் கொண்ட வரையில் பஸ்ஸானியா என்ற வீரன் ஜெயிக்கப்பட்டவனாகவே இருந்தான். அவனால் ஜெயிக்க முடியவில்லை. பெட்டிகளை தேடி எடுக்கும் போது அவன் வர்ணிக்க முடியாத நிலையில் இருந்தான். தேக அபிமானத்தில் இல்லை, பெருமை பொருந்திய ஸ்தானத்தில் இருந்தான். அந்த நூலில் தெய்வ சொரூபத்தை பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆழ்ந்து படித்து பார்த்தால் அவனது ஆத்மஸ்வரூபம் தெளிவுபட்ட போது தெய்வ அனுபவம் ஏற்பட்டவுடன் அவன் ஜெயமடைந்தான் என்பது தெளிவாக தெரியும். இந்த விஷயத்தை ஷேக்ஸ்பியர் தெளிவாக காட்டாமல் இருக்கலாம். கவிகள் இதை வேத்தமாக வர்ணிக்காமல் இருக்கலாம். ஆனால் தினந்தோறும் நமக்கு விளங்கி வருகிற விஷயமாக இருக்கிறது. நீங்கள் சமரச பாவனையை காப்பாற்றினால் அன்றி சுக அனுபவம் கிடையாது என்று தினசரி அனுபவம் தெரிவிக்கின்றது. இதற்கு எதிரிடையான உண்மையை துக்க அனுபவம் தெரிவிக்கின்றது. உலக விஷயங்களினிடம் சத்திய திருஷ்டி வைத்து அவற்றினிடம் ஒட்டி கொள்ளாதே என்று துன்பங்கள் தெரிவிக்கின்றன. சமஷ்டியினிடம் விளங்கும் தெய்வ சொரூபத்தை கொள்ளாதீர்கள். ரூபங்களையும் உருவங்களையும் பற்றி கொண்டு கடவுளை மறந்து விடாதீர்கள். இதுவே துன்பங்களால் நாம் அடையும் அறிவு சுகங்களெல்லாம் வேதாந்தத்தை போதிக்கின்றன. அதுபோலவே துக்கங்களும் வேதாந்தத்தையே போதிக்கின்றன. ஜனங்கள் எல்லோரும் அதை நம்பவில்லை என்றால் அதுவும் ஒரு காரியமா? அதனால் ஏதேனும் உண்மை விளங்குகிறதோ? உலகம் சத்வஸ்துவை அனுபவிக்கவில்லை, ஆதலால் துக்கப்படுகின்றது. உண்மை பொருளை அனுபவியுங்கள், ஆனந்தம் தானே உண்டாகும். இந்தியா தேசத்தில் இங்கு உள்ளது போல் எந்திரங்கள் கிடையாது. களிமண்ணை பிசைந்து கால்களால் துவைத்து பானைகள் செய்வது வழக்கம். ஆழமான இடத்தில் கால்களால் துவைத்தே 2 வித காரியங்கள் செய்யப்படுகின்றன. உள்பக்கம் ஒருவித உதவி கொடுத்துவிட்டு வெளிப்பக்கத்தில் கைகளால் தட்டி கொடுக்கிறார்கள். இவ்விதம் மண் பானைகள் செய்யப்படுகின்றன. இதே மாதிரி வெளிப்பிரபஞ்சத்தின் இயக்கங்கள் எல்லாம் உங்களை மேலே அழைத்து செல்கின்றன. தெய்வ சொரூபத்தை நீங்கள் அறியும்படி செய்கின்றன. உள்ளே இருக்கும் ஸ்தம்பமாகிய சாதனத்தை காப்பாற்று. துன்பங்கள் வெளியிலிருந்து கொடுக்கப்படும் அடிகள், சுகங்கள் உள்ளே இருக்கும் உதவி போன்றது. இப்படி சுக துக்கங்களால் குணம் ஏற்படுகின்றது. வெளியிலிருந்து வரும் அடிகளைப் போல் துன்பங்களும், உள்ளே இருக்கும் உதவி ஸ்தம்பம் போல் சுகங்களும் ஒன்றாய் சேர்ந்து உங்களிடம் இருக்கும் தெய்வ சொரூபத்தை வெளிப்படுத்துகின்றது. நீங்கள் தெய்வ சொரூபத்தை அடையுமாறு செய்கின்றன. பிரகிருதியின் விதி கண்டிப்பானது. ஈட்டி முனையை உங்கள் முன் காட்டி பயமுறுத்தியாவது நீங்கள் தெய்வ சாநித்திய அடையுமாறு செய்கின்றது. நீங்கள் அவ்வாறு அடைய முடியாவிட்டால் உங்கள் கதி என்ன? கன்னத்தில் அறை, இடிமேல் இடி, இது இடைவிடாமல் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த அறைகளினின்றும் இடிகளினின்றும் நீங்கள் தப்ப வேண்டுமானால் தயவு செய்து ஆத்ம அனுபவம் அடையுங்கள். உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை அறியுங்கள். அதுவே லட்சியமாகும். ஆத்ம வழியை எதுவும் தடுத்து விடாது என்னும் கருத்து கொண்ட செய்யுள் வருகின்றது. அதுவே உண்மையான ஆத்மஸ்வரூபம். சமஷ்டி வாக்குக்கு எட்ட முடியாது அவ்வித வஸ்துவை நீங்கள் இந்த உண்மையை அனுபவியுங்கள். ஜனங்கள் வந்து இந்த ராம சரீரத்தை வணங்கும் போது ராமனுக்கு கோபம் உண்டாகின்றது. ஏதோ பிழை செய்தவராக நினைக்கின்றான். உள்ளே ராமனிடம் ஆனந்தம், சுகம், சந்துஷ்டி என்பவை தேவையான அளவு நிறைந்திருக்கின்றன. ஜனங்களுடைய ஸ்துதியினாலும் தனத்தாலும் அடையப்படும் ஆனந்தம் எதுவும் தேவையே இல்லை. அகண்டமாய் வர்ணிக்க முடியாத அளவு அபரிமிதமாக உள்ளது எனது ஆனந்தம். பெயரும் புகழும் அடைந்தாவது, தனத்தை அபேட்சித்தாவது, இவற்றின் மூலமாக அடையப்படும் சுகத்திற்கு மேலே அப்பால் செல்லக்கூடியவனாகிறான். உள்ளே அனுபவிக்கப்படும் தெய்வானந்தமே நிறைவு பெற்றிருக்கின்றது. போதுமான ஆனந்தம் எனக்குள்ளே இருக்கின்றது.
ஓ, உணருங்கள், அனுபவியுங்கள், தற்போதம் அடையுங்கள். அப்போது உலகப் பெருமைகளை தேடும்படி செய்யவல்ல காரியமாகிய கெஞ்சும் குணம் உங்களை விட்டு நீங்கி சுதந்திரம் அடைவீர்கள். இந்தியாவில் ஒரு ஸ்திரீ இருந்தாள். அவளுக்கு 9 குமாரர்கள் இருந்தனர். ஒரு நாள் ஒரு பரதேசி அவள் வீட்டண்டை வரவே அவள் அவனுக்கு கொஞ்சம் பிச்சை போட்டாள். பரதேசிக்கு அதிக சந்தோஷம் வந்தது. கடவுளை துதித்து அவளுக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று மதித்து சொல்கிறான். கருணை கடலே, இந்த மாதரசிக்கு 7 குழந்தைகள் கொடுத்தருள்வாய். பரதேசி இவ்வாறு நல்லெண்ணத்துடன் கூறிய சொற்கள் அவளுக்கு எவ்வாறு இருந்தது? 7 குழந்தைகளை கொடு என்பது அவளுக்கு நஷ்டம் அல்லவா? ஏற்கனவே அவளுக்கு 9 குழந்தைகள் இருக்கின்றன அல்லவா? ஆதலால் அவள் பரதேசியை பார்த்து மறுபடி ஆசிர்வதிக்குமாறு கேட்டாள். பரதேசியோ மறுபடியும் கடவுளை பிரார்த்தித்து 7 குழந்தைகளை அவளுக்கு கொடுக்குமாறு வேண்டினான். அந்த மாது கடுமையாக கோபித்துக் கொண்டாள். இருவருக்கும் நேர்ந்த சண்டையால் ஜனங்கள் கூடிவிட்டார்கள். இந்த படபடப்புக்கு காரணம் என்ன என்று ஆராய்வராயினர். வாழ்த்திய வார்த்தைகள் உண்மையில் வாழ்த்து அல்ல, சாபமாக முடிந்தது என்பதை கேட்ட ஜனங்கள் ஆச்சரியப்படலாயினர். இதற்குத்தானோ இவ்வளவு என்று அதிசயித்தனர். அதுபோலவே ராமனிடம் உள்ளேயே வர்ணிக்க முடியாத ஆனந்தம் பெருகி நிறைந்து நிற்கின்றது. அந்த ஆனந்தத்தை எல்லோரும் சகல ஜனங்களும் அனுபவிக்கட்டும். அந்த ஆனந்தமே நம்மை சுதந்திரர்களாக செய்து விடுகின்றது. இவ்வுலகில் உள்ள உலக விஷயங்களிடமிருந்து நம்மை விடுவித்து விடுகிறது. இமாச்சல மலை பிரதேசங்களில் உள்ள அல்லி புஷ்பம் எவருக்கும் தென்படுவதில்லை, எவரும் அதை பார்ப்பதில்லை. அதுபோல் வியஷ்டி தன்மையும் தேகமும் வளரட்டும். இந்த சரீரத்தை சிலுவையில் அறைந்தாலென்ன, சிறையில் போடட்டும், கடலில் உண்டாகும் அலைகள் இதை விழுங்கிவிடட்டும், உஷ்ண பிரதேசங்களின் நெருப்பு அதை எரித்து விடட்டும், மற்ற எது வேண்டுமானாலும் சரீரத்திற்கு நேரட்டும். எப்படியான போதிலும் சரியே, உள்ளே இருக்கும் ஆனந்தம் தணிந்து விடாது. அப்படிப்பட்ட ஆனந்தத்தை அறிந்து உணருங்கள். உள்ளே இருக்கப்பட்ட பரமானந்தத்தை அறியுங்கள். இவ்வுலக வீண் பெருமைகளை கண்டு மயங்காமல் ஆடம்பரங்களுக்கும் துக்கத்திற்கும் அப்பால் சென்று மேலெழும்புங்கள். மன்னாதி மன்னனாகவும் தேவாதி தேவனாகவும் ஆகிவிடுங்கள். நீங்கள் அவ்வித சொரூபங்களே, அதுவே உங்கள் சொரூபம். 13வது அதிகாரம் முற்று பெற்றது. 353 பக்கத்துடன் துக்க நிவர்த்தியும் சுவானுபோகமும் என்கிற தலைப்பில் வாசித்து நிறைவு பெற்றது. அதனால் இப்போதைக்கு ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். சிவானந்தர் அருளால் ஓரளவு சரியாக நிறைவு பெற்றது. அடுத்து இனி படிக்க வேண்டிய அதிகாரம் எது என்று நாளை கருதி கொண்டு நாளையோ நாளை மறுநாளோ தொடரலாம் என்று கூறி, மேலும் யாராவது இப்பொழுது கேள்வியோ கருத்தோ இருந்தால் சொல்லலாம் என்று கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ஐயா.